திரு பிரியன், முதல்வர் வேட்பாளராக திரு இபிஎஸ்ஐ ஏற்றுக்கொள்ள மாட்டோம், திரு பழனிசாமி இருக்கிற கூட்டணியில் இடம்பெற மாட்டோம் அப்படின்னு சமீப நாட்களாக தான் திரு தினகரன் அடிக்கடி பேசுறார். என்ன காரணம் சார்? ஏன் இப்படி பேசுறார் திடீர்னு? அதாவது சென்ற பார்லிமெண்ட் தேர்தலில் அதிமுக திமுக இரண்டையும் தவிர்த்து பாஜக ஒரு தனி கூட்டணி அமைச்சாங்க. அந்த கூட்டணியில் தினகரன் இருந்தார். ஸோ திமுக அதிமுக எதிர்ப்புன்றது அண்ணாமலைக்கும் ஒரே நோக்கம், தினகரனுக்கும் கிட்டத்தட்ட அதே நோக்கம்தான். எடப்பாடி தலைமையில் இருக்கிற அதிமுகவை மீட்க வேண்டும் என்பதுதான் அமமுக தூர்த்தி வைக்கப்பட்டதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கார். அதனால் அந்த கூட்டணி அவருக்கு, என்டிஏ கூட்டணி அவருக்கு ஓகேவாக இருந்தது. அதனால் அதில் இருந்தார். அப்புறம் தேர்தல் முடிஞ்ச பிறகு தோல்விக்கு அப்புறம் இவர் எடப்பாடி உள்ளே வராரு இல்லையா? எடப்பாடி உள்ளே வந்த பிறகு அவருக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணப்பட்டது, தினகரனுக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணப்பட்டதுன்னா, முதல்வர் கேண்டிடேட்டாக பழனிசாமியை நாங்கள் அறிவிக்க மாட்டோம், என்டிஏ சார்பாக அறிவிக்க மாட்டோம், அதனால் நீங்கள் இதில் இருக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் கொஞ்சம் நாளாக என்னாச்சுன்னா இவரை என்டிஏலேருந்து ஒதுக்குற மாதிரியான விஷயங்கள் நடந்தது ஆக்சுவலாக. ஸோ பிரைம் மினிஸ்டர் வரும்போது, அமித்ஷா வரும்போது இவரை சந்திக்காத இருக்கிறது, இல்லை மூப்பனார் நினைவாஞ்சலியும் போது இவர் போக முடியல, போகாத இருக்கிறது போன்ற பல விஷயங்கள் இவர் என்டிஏலேருந்து ஓரம் கட்டுறாங்களோன்ற ஒரு எண்ணம் அவருக்கு தோன்றிச்சு. அதுக்கு நடுவில் நயினார் நாகேந்திரன் வேற எடப்பாடி தான் முதல்வர்னு வேற பேச ஆரம்பிச்சிட்டார் இல்லையா? ஸோ அந்த இடத்துல அவர் மூச்சுட்டார். அந்த இடத்துல மூச்சு என்ன பண்ணார், நான் என்டிஏலேருந்து வெளில கிளம்புறேன், நான் போய் டிசம்பரில் நான் அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டார். ஸோ அதில் அவர் தெளிவாக இருக்கார். அதாவது முதலமைச்சர் கேண்டிடேட்டாக எடப்பாடி இருந்தார்னா அந்த கூட்டணியில் அவர் இருக்க மாட்டார்ன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கார். நேற்று கூட அவர் என்ன சொல்கிறார், நான் மாற்றியெல்லாம் சொல்ல மாட்டேங்க, இன்றைக்கி சொன்னது தான் என்றைக்குமே, அவர் முதல்வர் கேண்டிடேட்னா நாங்கள் கண்டிப்பாக அந்த கூட்டணியில் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்டிஏ தமிழ்நாட்டில் அதிமுக தான் தலைமைன்னு சொல்லும்போது அன்றைக்கி அமித்ஷாவோட பேச்சுவார்த்தையில் அமித்ஷா சொல்லியிருக்காரு, இது மாதிரி முதல்வர் கேண்டிடேட்டை நம்ம தேர்தலுக்கு பின்னாடி வச்சுக்கலாமான்னு ஒரு சஜஷனை விட்டுருக்காங்க. அது எடப்பாடி ஒத்துக்க மாட்டேங்கிறார். ஆக்சுவலாக அது ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அப்போ ஏன்னா தினகரனை சேர்க்கணும்னு பார்க்குறாங்க அதிமுக தலைமை, பாஜக தலைமை. அப்படி இருக்கும்போது இந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும்போது இது எப்படி முடியும்னு சொல்ல முடியாது. ஆனால் தினகரன் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கார். எடப்பாடியை முதல்வர் கேண்டிடேட்னு ப்ரொஜெக்ட் பண்ணால் நான் அதில் இருக்க மாட்டேன்றார். அப்போ அவருக்கான திட்டம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? அவர் என்ன பண்ணுவார், என்ன அதுதான் அவருக்கான திட்டம் என்ன? அவர் தான் சொல்றாருல்ல, விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி அமையும் சொல்றாரு இல்லையா? ஸோ அது அடுத்த ஆப்ஷன் ஓபன் பண்றாரு. அவருக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. எல்லாருக்குமே விஜய் ஒரு ஆப்ஷனா இருக்கார். சின்ன கட்சிகளுக்கெல்லாம் விஜய் ஒரு ஆப்ஷனா இருக்கார். ஸோ விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி அமையும் சொல்றது விஜய் எங்களுக்கு ஒரு ஆப்ஷனா இருக்கார் சொல்ற ஒரு விஷயம். சரி, விஜய் மட்டும்தான் ஆப்ஷனா இருக்காருன்னா அதுவும் சொல்ல முடியாது. சீமானும் ஒரு ஆப்ஷனா இருக்கார். சீமானும் ஆப்ஷனா இருக்கார். ஸோ அதனால அவருக்குன்னு சில ஆப்ஷன்லாம் இருக்கு, வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதனால் அதாவது அப்போ அவர் அதிமுக திமுக கூட்டணி எடுத்து வின் பண்ண முடியுமா நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். ஆனால் அவங்க நோக்கம் என்னவா இருக்குன்னா அதிமுகவை தோற்கடிக்கின்றதான் நோக்கமாக இருக்குது. எடப்பாடியோட ஒற்றுமைக்கு எதிராக நிற்கிற எடப்பாடியை, ஒற்றுமையே வேண்டாம் என்று சொல்கிற எடப்பாடியை, கட்சியை பலவீனமாக வச்சிருக்கிற எடப்பாடியை தோற்கடித்து அந்த கட்சியை மீட்க வேண்டும். திமுகன்றது இருக்கட்டும், திமுக தோற்கடிக்கிறதோ ஜெயிக்கிறதோ அது பார்த்துக்கலாம். முதல்ல அதிமுகன்ற கட்சியை மீட்கணும். பழனிசாமி தினகரனுடைய அவங்க கட்சிக்காரங்க சொல்ற ஒரு விஷயமா இருக்கு. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியுடைய தோல்விக்கு நான் பொறுப்பேற்க மாட்டேன்னு சொல்றேன். ஆமா, சொல்லிட்டாரு. இப்போ அமமுகலேயே பல ஊர்களில் பாஜக கூட்டணியிலிருந்து தினகரன் வந்த பிறகு அவங்கெல்லாம் ஹாப்பியா இருக்காங்க. சார் எங்களுக்கு நல்ல விஷயம் சார், பாஜக கூட்டணியிலிருந்து வெளில நல்ல விஷயம்ன்றாங்க. அது மிந்தி அதிமுக பாஜக கூட்டணியில் வந்தபோது அதிமுகவினர் சந்தோஷப்பட்டாங்க பார்த்தீங்களா? அது பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்னாடி. அந்த மாதிரி இப்போ அமமுகவில் பாஜக சந்தோஷன்ற மாதிரி இருக்காங்க. பெட்டர் நமக்கு ஏன்னா பாஜகவுக்கு நெகட்டிவ் ஓட்டிங் இருக்கிறதுனால எதுக்கு அதோட சேரணுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்திருக்கலாம். இது வேற வழி இல்லாத, அதிமுக அங்கே இல்லாத போது நம்ம போய் சேர்ந்தோம். இப்போ அதிமுக அங்கே எடப்பாடி சிஎம் ஆகி நீங்கள் எடப்பாடி சிஎமுக்காக நீங்கள் கேம்பெயின் பண்ணி அவர் சிஎம்மா கடைசியில் உங்கள் கட்சி அழிச்சாருன்னா என்ன பண்ணுறது? சிஎம்மா வந்துட்டாருன்னா பவர்ஃபுல்லாக வந்துடுவார்ல. அப்புறம் உங்கள் கட்சி ஆட்களை இழுத்து கட்சியை ஒன்றும் இல்லாத பண்ணிட்டாருன்னா அதுக்கு எப்படி சார் ஒத்துப்பார் அவர் தினகரன்? ஸோ அது கிளியர். அந்த விஷயத்தில் ரொம்ப தினகரன் கிளியராக இருக்கார். எடப்பாடி சிஎம்னா வேற யாரும் சிஎம் இருந்தால் கூட ஒரு மேனேஜ் பண்ணுவார். எடப்பாடி கையிலேருந்து அதிமுகவை பிடுங்கணும், ஒற்றுமைக்கு எதிராக இருக்கார், கட்சியை பலவீனமாக வச்சிருக்கார் அப்படின்றது அவங்க பாயிண்டா இருக்கு. ஸோ அந்த பாயிண்ட்ல தினகரனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ரெண்டு விதமா இருக்கு. ஒன்னு விஜய் சைட்ல இருக்கு, இன்னொன்னு சீமான் சைட்ல இருக்கு. இப்போ நம்ம அண்ணாமலை விஷயத்துக்கு இப்போ வரலாமா அப்புறம் வரலாமா சொல்லிடுங்க. ஏன்னா அவரு நல்ல விதமா சொல்லிருங்க. அதோட தொடர்கதை தான் இது. அதையும் நல்ல விதமா சொல்லுங்க. அதோட தொடர்கதை தான் இது. ஆக்சுவலா அண்ணாமலையும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருந்தா நான் அப்புறமா கூட வாங்கிக்கிறேன் திரு அக்னீஸ்வரன். அண்ணாமலையை அப்புறமா கூட பேச உங்களுக்கு தான் ஆப்ஷன் வைக்கிறாரு. இப்ப சொல்லவா நான் அப்புறம் சொல்லவா? இது என்ன ஹிரோஷிமால போற நாகாசாமி குண்டா? சொல்லுங்க. ரெண்டு பார்ட்டா இருக்கு. நல்லா இருக்கு. இப்பவே சொல்லிருங்க. ரெண்டு பார்ட்டா இருக்கு. தலைப்பு இதுதானா சார்? ரெண்டு ஒரு புள்ளியில இணையறாங்கல்ல திரு தினகரனும் திரு அண்ணாமலை. அப்படிதானே காயின் பண்ணி இருக்கோம் நம்ம தலைப்பு.
இடத்துல தான். ஸோ அண்ணாமலையை பொறுத்த மட்டும் அவருக்கும் திமுக அதிமுக இல்லாத ஒரு கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரணுன்றது தான் அவருடைய பாயிண்ட். அதனால தான் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸில் திமுக அதிமுக வச்சு இவங்க தனி கூட்டணி அமைச்சாங்க. அதுக்கப்புறம் அதிமுக கூட்டணி வரும்பொழுது அண்ணாமலையுடைய பதவி பலியாக்கப்பட்டது. அது அண்ணாமலைக்கு ஒரு பெரிய வருத்தத்தை உண்டாக்கியிருக்கிற ஒரு விஷயம். ஆனால் தற்சமயத்துக்கு வந்து ஏதோ பாஜக தலைமைக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு கேப் உருவாயிருக்கு. அந்த கேப் உருவாயிருக்கு. தமிழ்நாடு பாஜகவுக்கும் அண்ணாமலைக்குமே ஒரு கேப் உருவாயிருக்கு. இவர் இப்போ நயினார் நாகேந்திரன் தலைவராக வந்த பிறகு பல விஷயங்கள் நடந்திருக்கு. அது அண்ணாமலையோட ஆட்கள் எல்லாருமே ஆஃபீஸ் பேரர்ஸ்லாம் தூக்கிட்டாங்க நிறைய பேர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க அண்ணாமலையோட ஆட்கள் யாருமே ஆஃபீஸ் பேரர்ஸாக இல்லை. அவங்களாம் நிறைய பேர் எடுத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக புதுசாகவும் போடல. ரெண்டாவது வந்து இன்னைக்கு கூட ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க இந்த நயினார் நாகேந்திரன் சுற்றுப்பயணத்துக்கு. அதெல்லாம் வந்து மாவட்டத்தில் இருக்கவங்களாம் போட்டிருக்காங்க. கருப்பு முருகானந்த தலைவராக போட்டு ஏதோ ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. அதுலேயும் அண்ணாமலைக்கு எதுவும் தொடர்பு இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ அதனால் அண்ணாமலை அவர் என்ன நினைக்கிறாரு, திமுக அதிமுகவை எதிர்க்கிறதுக்கான ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும்னு நினைக்கிறார். தற்சமயத்துக்கு வந்து பாஜக மேலிடத்தை பகிச்சிக்க வேண்டான்ட்டு ஒரு ரவுண்ட் அபவுட்டாக வந்து எடப்பாடியை வந்து ஆதரிக்கிற மாதிரி எடப்பாடி முதல்வர் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு சார். அது ரொம்ப செயற்கையான ஒரு விஷயம். ஒரு எக்ஸ்ட்ரீம்லேருந்து இன்னொரு எக்ஸ்ட்ரீம் நீங்கள் வரீங்க. அது வந்து அது அந்த அந்த பரிணாம வளர்ச்சி வந்து இயல்பாக இருக்கணும். இது வந்து அண்ணாமலை விஷயத்தில் டக்குன்னு வருது. அது ஆக்சுவலாக அது ஒரு செயற்கையான விஷயம். அது ஏதோ மேலிடம் வந்து கம்பல் பண்ணி இப்படி சொல்கிற மாதிரி இருக்கு. ஆனால் அடிப்படையில் விஷயம் என்னென்னா அண்ணாமலைக்கு ஒரு தனி அஜெண்டா இருக்குது. அவருக்கு ஒரு அஜெண்டா இருக்குது. அந்த அஜெண்டாவில் அவர் ஒர்க் பண்ணக்கிறதுக்காக வாய்ப்புகள் அக்டோபர் மாதத்துலேருந்து இருக்குன்றதான் தகவல்லாம் சொல்லுது. ஆக்சுவலாக அவர் என்ன நினைக்கிறார், திமுக அதிமுக எதிராக நம்ம ஒரு விஷயங்கள் பண்ணணுங்க. அதுக்கு தினகரன் சரியாக வர்றார், அதுக்கு சீமான் சரியாக வர்றார், அதுக்கு வந்து விஜய் கூட சரியாக வர்றார். எல்லாமே இவங்கெல்லாம் சரியா வராங்க. ஸோ அதனால வந்து நாளைக்கு அண்ணாமலை வந்து ஒரு தனி கடையை போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நம்ம முற்றிலும் ஒதுக்க முடியாது. இவங்க கூட கூட்டணிக்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லையா? விஜயோடவோ சீமானோடவோ போய் அவங்க வந்து கடைசி நேரத்தில் பண்ணலாம். தமிழ்நாடு பாலிடிக்ஸ் சார் இந்த எலெக்ஷன்ஸ்ல பல அதிசயங்களை வந்து தக்க வச்சிட்டு இருக்காது. என்னைக்கு வெளிப்படுன்னு தெரியாது. அதுல இதெல்லாம் ஒரு ஆப்ஷன்ஸ் இப்படி எல்லாம் நடக்குது.